ஒரு சிஸ்டர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, என் பையன் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கூட ஏதோ ஓரளவு சாப்பிட்டுறான். ஆனால் இந்த கீரைகளை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்றான். அதுவும் முருங்கைக்கீரை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. சரி நானும் சொன்னேன் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்கன்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வந்துட்டு எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வேணாம், நீங்கள் வந்துட்டு வீடியோவாக போடுங்க, அப்போ தான் என்ன மாதிரி குழப்பத்தில் உள்ள மதர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி நானும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தக்காளி 2 வெங்காயமும் எடுத்திருக்கேன். வெந்நீர் ஓரளவு சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை எங்கள் ஊரில் முருங்கைக்கீரை தண்ணி சாறுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே முருங்கைக்கீரை தண்ணி சாறு செய்கிறதுக்கு கீரை வந்துட்டு ரொம்ப கொழுந்தாகவும் இல்லாமல் ரொம்பவும் முத்தலாம் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீரை வந்துட்டு கசக்காமல் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரகம் பேஸ்ட் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு 7 மாதம் ஆனதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, என்னென்னா முருங்கைக்கீரை கொடுக்கும்போது லூஸ் மோஷன் ரொம்ப அதிகமாகுது, மோஷன் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் பாப்பாக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொடுக்க கொடுக்க நல்லா சாப்பிட்டு பழகிட்டா. 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானே எங்கள் பாப்பாவுக்கு உப்பு சேர்க்காம தான் சாப்பாடுலாம் கொடுத்தேன். ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன்ட்டா. உப்பு இல்லாமல் சாப்பாடு கொடுத்தா அப்படியே துப்பிடுவா. ஆனால் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு நல்லா சாப்பிடுவா. உங்கள் குழந்தைங்களும் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் ஜீரகம் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 70% வெந்திருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குக் பண்ணதுக்கப்புறம் கீரை எப்போவுமே மூடி வச்சிடாதீங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.